இயேசுவுக்கு பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 5வது வாரத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வாரம் நாங்கள் இந்த தவக்காலத்தில் முக்கியமான சில விடயங்களை, அதிலும் இந்த 6ஆம் வாரம் என்று சொல்லப்படுகிற இந்த புனிதமான வாரத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் உண்மை கடவுளை கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். மதம் மனிதர்களை வாழ வைக்கிற ஒரு நிறுவனம். மனிதனாக இருக்க மனிதர்களுக்கான வழியை கண்டுகொள்ள எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு நிறுவனம். ஆக இந்த மதம் சரியான கடவுளை தன்னுடைய மக்களுக்கு காட்டவில்லை என்றால், சரியான கடவுளுடைய வார்த்தையின் வழி தன்னுடைய மக்களை வழிநடத்தவில்லை என்றால் அது பிழையான மதம். அதிலும் கத்தோலிக்கர்களாகிய எங்களுக்கு இந்த தவக்காலம் இந்த உண்மை கடவுளை நாங்கள் கண்டுகொள்ளவும், அவரிடத்திலே நாங்கள் திரும்பி வந்து அவருக்குரிய வாழ்வை வாழ்வதன் வாயிலாக இந்த உலகத்திலே நல்ல மனித மாண்புள்ள மக்களாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ அழைப்பு விடுக்கிறது. இன்று நாங்கள் வாழுகிற உலகம் இந்த உண்மை கடவுளை நாங்கள் கண்டுகொள்ள அல்லது உண்மை கடவுளின் வழி நாங்கள் எங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள பெரும் தடையாக இருக்கிறது. இந்த உலகத்தின் மாயையான போக்குகளும் தன்மைகளும் எங்களது என்ற சுயநல மட்டத்துக்குள்ளே எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்து கொள்ளலாம் என்கிற உண்மையை மாயையான தோற்றத்தின் வாயிலாக எங்களுக்கு காட்டுவதன் வாயிலாக நாங்களும் அதுதான் உண்மை என்று நம்பி எங்களுடைய சுயநல வாழ்வுக்குள்ளே வாழுகிறோம். எங்களுக்கு பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமோ அதையே பிறருக்கும் செய்ய வேண்டும் என்று இறைவார்த்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆக உண்மை கடவுளை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே கண்டுகொள்ளுகிற மக்களாக இருப்போம் என்றால், என்னை போல எனக்கு அடுத்திருக்கிறவர்களையும் ஏற்றுக்கொள்ளுவோம். அதனாலே தான் அன்னை தெரேசா அவர்கள் அழகாக சொல்லிக் கொடுப்பார், எல்லோரும் இறக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு வாழுவோம். அதுபோல நாங்களும் ஆண்டவர் இயேசுவினுடைய இறைவார்த்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல, சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்கிற ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்குகிற நல்ல மனிதர்களாக எங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள முயற்சி செய்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிற காலம் கொஞ்சம். அந்த கொஞ்ச காலத்தை நிறைவான காலமாக, மகிழ்வான காலமாக, எங்களுக்கு அடுத்திருக்கிறவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற காலமாக மாற்றிக்கொள்ள நாங்கள் அழைக்கப்படுகிறோம். தவக்காலத்தின் 5வது வாரத்தை கிட்டத்தட்ட நிறைவுக்குள்ளே வந்துவிட்ட இந்த காலத்திலே இந்த உண்மையை நாங்கள் சற்று உணர்ந்தவர்களாக இருப்போம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் என்று எவரும் தன்னுடைய தந்தையிடத்திலே வர முடியாது என்று சொல்லிக் கொடுத்த ஆண்டவருடைய வார்த்தையின் உட்பொருளை உணர்ந்து கொள்ளுவோம். உண்மை கடவுளை கண்டுகொண்டு அவர்தான் எங்கள் வாழ்வின் ஆதாயம் என்பதை உணர்ந்து அவருக்குரியவர்களாக வாழ்ந்து இந்த தவக்காலத்தை பயனுள்ள காலமாக மாற்றுவோம். அதன் மூலமாக ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்விலே கண்டுகொள்ள முயற்சி செய்வோம். ஆமீன். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.